நல்ல ஆட்சியாளர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசியல்வாதி ஒரு சாலையோர குழிக்குள் ஒரு நாள் தவறி விழுந்து விட்டார். என்னை காப்பாற்றுங்கள் என்ற அவரது அலறல் சத்தம் கேட்டு அங்கே ஓடி வந்தவர்கள் குழிக்குள் கையை நீட்டி, உங்கள் கையை கொடுங்கள், மேலே தூக்கி விடுகிறோம் என்றார்கள். அவரோ தனது கையை நீட்ட மறுத்துவிட்டார். பலமுறை அவர்கள் வற்புறுத்தி கூறியும் அவர் கையை நீட்டுவதாக தெரியவில்லை. அந்நேரத்தில் அங்கு வந்த மற்றொருவர் நடந்தவற்றை கேள்விப்பட்டு தன்னால் எளிதாக அந்த அரசியல்வாதிக்கு உதவ முடியும் என்று சொல்கிறார். பின்பு குழிக்குள் இருந்த அரசியல்வாதியை பார்த்து, இதோ எனது கைகள், இவற்றை பிடித்துக் கொண்டு மேலே ஏறி வாருங்கள் என்றார். அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக அவரும் கைகளை பிடித்துக் கொண்டு மேலே வந்தார். அரசியல்வாதியான இவரது அகராதியில் கொடுங்கள் என்ற வார்த்தையே இல்லை. எப்பொழுதும் எதையாவது வாங்கிதான் அவருக்கு பழக்கம். எனவே தான் கையை கொடுங்கள் என்று நீங்கள் கூறியது அவருக்கு புரியவில்லை என்று விளக்கம் அளித்தார் அந்த அரசியல்வாதியை காப்பாற்றியவர். அன்பார்ந்தவர்களே, நேர்மையானவர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். பொல்லார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். நீதிமொழிகள் ஆகமம் 29வது அதிகாரம் 2வது இறைவசனம். அரசியலை நாம் தவிர்த்தோம் என்றால் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் நம்மை ஆள நேரிடும். நமது பழைய செருப்பை தைப்பதற்கு அந்த தொழிலை நன்றாக பழகியவரிடமே கொடுக்கிறோம். ஆனால் ஒரு நாட்டின் ஆட்சி பொறுப்பை பசப்பில் பேசி ஓட்டை பறிக்கும் வாயாடியிடம் கொடுக்கிறோம் என்றார் தத்துவ அறிஞர் பிளேட்டோ. வாழ்க்கை முழுவதும் மக்கள் நலன்களுக்காக அர்ப்பணிப்பவர் யாரோ, மக்களுக்கு தீமை தரும் செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் இருப்பவர் யாரோ, அவரையே மக்கள் தங்கள் ஆட்சியாளராக தெரிந்தெடுக்க வேண்டும் என்றார் தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டில். நல்லவர்களை என்றும் அரசால தெரிந்தெடுப்போம். நல்லாட்சி நடைபெற ஜெபிப்போம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.